விஸ்வரூபம் 2, உத்தம வில்லன், பாபநாசம் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் கமல்ஹாசன். இந்த 3 படங்களிலும் கமல்ஹாசன் நடித்து முடித்து படத்தின் இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இவை ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவர இருக்கின்றன. அவற்றில் இயக்குனர் லிங்குசாமி தயாரிப்பில் நடிகர் ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் உருவாகி வரும் உத்தம வில்லன் படத்தில் 2 கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் கமல். உத்தம வில்லன் திரைப்படத்தில் உத்தமன் என்ற 8ஆம் நூற்றாண்டு கூத்து கலைஞர் கதாபாத்திரத்திலும், மனோரஞ்சன் என்ற 21ஆம் நூற்றாண்டின் சினிமா உச்ச நட்சத்திரமாக மற்றொரு கதாபாத்திரத்திலும் என 2 வேடங்களில் நடித்திருக்கிறார் கமல்ஹாசன். கமலுக்கு ஜோடியாக ஆண்ட்ரியா, பூஜா குமார் நடிக்கின்றனர். மனோரஞ்சனை கண்டெடுத்த நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்த்தும் சினிமா இயக்குனராக கே. பாலச்சந்தர் நடித்துள்ளார். மனோரஞ்சனின் மனைவியாக ஊர்வசியும், மனோரஞ்சனின் மாமனாராக இயக்குனர் கே. வி. விஸ்வநாத்தும் நடித்திருக்கிறார்கள். உத்தம வில்லன் படத்தில் 8ஆம் நூற்றாண்டில் நடக்கும் கதையில் மனநோயால் பாதிக்கப்பட்ட இளவரசியாக பூஜா குமாரும், 21ஆம் நூற்றாண்டில் மனோரஞ்சனின் ரகசிய காதலியாக ஆண்ட்ரியாவும் நடிக்கின்றனர். உத்தம வில்லன் படம் ஏப்ரல் மாதம் திரைக்கு வருவதாக சொல்லப்பட்டது. சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசனும் உத்தம வில்லன் தான் முதலில் வர இருக்கிறது என்று உறுதி செய்தார். ரஜினிகாந்தின் லிங்கா படத்தின் வெளியீட்டு உரிமையை வாங்கிய மும்பையைச் சேர்ந்த ஈரஸ் நிறுவனமே தற்போது கமல்ஹாசனின் உத்தம வில்லன் படத்தின் வெளியீட்டு உரிமையும் வாங்கியுள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதி உத்தம வில்லன் வெளியாகும் என்று ஈரஸ் நிறுவனம் முதலில் அறிவித்திருந்தது. ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியிடுவதாக இருந்த தேதியை ஏப்ரல் 10ஆம் தேதி என தள்ளி வைத்தார் தயாரிப்பாளர். சென்சார் பணிகள் இன்னும் முடியாத காரணத்தால் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக வாய்ப்பில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தம வில்லன் படத்தை அமெரிக்காவில் வெளியிடும் இப்ரைம் மீடியா நிறுவனத்தினர் உத்தம வில்லன் 10ஆம் தேதி வெளியாகவில்லை, சென்சார் ஆன பிறகு வெளியீட்டு தேதி அறிவிக்கப்படும் என்று ட்விட்டர் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளனர். தற்போதைய சூழலில் உத்தம வில்லன் ஏப்ரல் 17ஆம் தேதி அல்லது ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியாகும் என தெரிகிறது.